ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्त्वमङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान् गिरिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முந்துற்றஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசோள் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடனும் கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உள் புதிவோம் நற்பூவை பூவின்றவன் புகழ். பெரிய திருவந்தாதியை ஆழ்வார் பாட ஆரம்பிக்கும் பொழுதே தனக்கான யோக்கியதை அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டு அழகா பதில் சொல்றான்னு பார்த்தோம். எம்பெருமானை பாடுவதற்கான யோக்கியதை நமக்கு கிடையாது. ஏன்னா வேதங்களாலும் பாட முடியாதபடி அப்பாற்பட்ட கீர்த்தி உடையவன் அப்படின்னு ஒண்ணு, நாமெல்லாம் மிகுந்த பாபம் செய்பவர்கள் அப்படின்னு ஒண்ணு. அதனாலே இந்த இரண்டு காரணத்தினாலையும் பாட முடியாது அப்படின்னு இருக்கும்போது ஆழ்வார் என்ன சொல்றார், உன்னை பத்தி பாடணும் அப்படின்னா எங்கள் மால் கண்டா இவை, நாங்க ஏதோ பிரம்மத்தினாலே பாடுகிறோம் அப்படின்னு இருக்கலாமானா. ஆனா அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் சாதித்த மாதிரியாக எம்பெருமானே நம்மை கொண்டு பாட வைக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இரண்டாவது விஷயம், யார் பாடினாலுமே எம்பெருமானை பூர்த்தியாக பாடப் போவதில்லை. எல்லாருமே ஓரளவு தெரிந்தவளை தான் பாடுவார்கள். பிரம்மாவாகட்டும் நித்திய சூரியலாகட்டும் எல்லாருமே அவ்வளவுதான். அதனாலே இதில் நமக்கு என்ன, அவன் பாட வைத்தால் நாம் பாடுகிறோம் அப்படின்னு ஆயிடும். இவையன்றே நல்ல இவையன்றே தீய இவையன்றிவை அறிவனேரும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீ கொணாது இறையவனே என்னால் செயற்பால் அது என். நான் செய்யறேன் அப்படின்னோ நான் செய்யறேனோ முன்னாடி சொன்னதெல்லாம் கிடையாது. நான் செய்யறேன்னு ஒண்ணு கிடையாது, நீ செய்விக்கணும். நான் செய்யலை, நான் நிறுத்திவிட்டேன், பாடாமல் நிறுத்திவிட்டேன்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அதுவும் நீ செய்வித்தால் தான் உண்டு. ஆக மச்சக்தி மாத்திர கணனே கிமிஹாஸ்தி சக்கியம்னு சொன்ன மாதிரி எம்பெருமானே என்னை கொண்டு பாடணும் இருந்தால் பாட வைத்துக்கொள், அப்ப நீ நடத்தி வைத்துக்கொள் அதை அப்படிங்கிற மாதிரியாக சொல்ற. இறையவனேன்னு சொல்றார். என்னால் செயற்பாடு நான் என்ன செய்வது, ஆனால் நீ என்னை செய்து கொள். ஸ்தோதே பிச்ச தொதவிதானம் அவஞ்சயத்துவம் அப்படின்னு தேவநாயக பஞ்சாசத்துல வரும். ஸ்தோதா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுபவர்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்ணுபவர்னு எஜமானுக்கு, அது பகவானுக்கு ஒரு திருநாமம். நாம் தானே ஸ்தோத்திரம் பண்றோம். பகவான் ஸ்தவ்யாக, ஸ்தோத்திரம் பண்ணப்பட தகுந்தவன். அடிச்ச ஸ்தோதான்னு அவனுக்கு எப்படி பெயர் வந்ததுன்னா நம்மை வைத்து ஸ்தோத்திரம் பண்றவனும் எம்பெருமான் தான். அதனாலே என்னால் செயற்பாடு நான் என்ன செய்வது, வேண்டும்னோ வேண்டாம்னோ முடியும்னோ முடியாதுன்னோ சொல்வதற்கு கூட நான் ஆள் இல்லை, நீ நடத்தி வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எம்பெருமானுக்கு இதுவே போரும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த எண்ணத்தோடு சொன்னானா அப்புறம் எம்பெருமான் நடத்தி வச்சுப்பான். நான் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாதான் பிரச்சனை. என்னது யான் செய்கின்றேன் என்ன ஆதார்க்கு அப்படிங்கிற சுவாமி தேசிகன். நான் செய்கிறேன், என்னுடைய கர்மத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றவாள எம்பெருமான் விட்டுடுவான். நான் செய்யலை, எம்பெருமான் தான் நடத்தி வைக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பவருக்கு எம்பெருமான் அழகா நடத்தி வைப்பான். அந்த ரீதியிலே நானாக பார்த்தோமானால் அப்போ உனக்கு தோஷம், நான் பாடினா உனக்கு தோஷம். ஆனா நானாக பாடலையே, நீ என்னை கருவியாக்கி தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படிங்கிற ரீதியில நீயே உன்னை கீர்த்தனை செய்து கொண்டால் செய்து கொள் அப்படின்னார். எத்யஸ்தி சாதேய வயா ததபி துவயாவாங்கிற, என்னை வச்சுன்னு செய்யறியோ, நீ ஏன் உன்னை வச்சுட்டே செய்யறியோ, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோ.
ஆனால் எனக்கு இதுல பெரிய பெரிய சுவாதந்திரம் கிடையாது. என்னால் செயற்பாடு தீயன் அப்படின்னா இப்பதான் எம்பெருமானுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆழ்வார் பாடாம போயிடுவாரோன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தது. நான் எம்பெருமானை பாடக்கூடாது, எனக்கு யோகியதை கிடையாது, பாடாத விட்டுட்டான்னா என்ன பண்றது? ஆனால் ஆழ்வார் அழகாக எம்பெருமானே நீ என்னை கொண்டு பாட வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாட ஆரம்பிக்கிறார். உடனே எம்பெருமானும் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் மதிநலம் அருளி ஆழ்வாரை பாட வைக்கிறான். அப்போ எம்பெருமானுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை பார்க்கிறார். ஆக எப்படிப்பட்ட பிரகாசம், எப்படி சந்தோஷமாக பாட வைக்கிறான் நம்மை. ஆகையினாலே ஆழ்வார் அந்த சந்தோஷத்திலே அந்த பூரிப்புடன் ஒரு பாட்டு பாடுகிறார். என்னில் மிகு புகழார் யாவரே பின்னையும் மற்றெண்ணில் மிகு புகழேன் யான் அல்லான் என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீல பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சு ஆள் பெற்று. நான் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கேன் இல்லையா, எம்பெருமானுக்கு தாசன் என்பதை புரிந்து கொண்டு அவன் செய்வித்ததுதான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அப்ப பாடுகிறேன்னா, என்னில் மிகு புகழார் யார், என்னை காட்டிலும் பாக்கியசாலிகள் யார், என்னை காட்டிலும் புகழாளர்கள் யார்? ஏன்னா இந்த புகழ் எம்பெருமான் என்னை கொண்டு பாட வைக்கிறான் அப்படிங்கிற புகழ் எனக்கு தானே இருக்கு. என்னில் மிகு புகழார் யாவரே, என்னை காட்டிலும் அதிகமான புகழ் உடையவர் யார் இருக்க முடியும்? என்னை காட்டிலும் அதிகமாக எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் யார் இருக்க முடியும்? பின்னையும் மற்றெண்ணில் மிகு புகழேன் யான் எல்லாம். பின்னையும் மற்றெண்ணில் அண்ணா யோசிச்சு பார்த்தானா, நான் மிகு புகழேன், நான் உண்மையிலேயே நல்ல கீர்த்தி உள்ளவன், உண்மையிலேயே நல்ல பாக்கியம் உள்ளவன், உண்மையிலே நல்ல பெரும் புகழ் படைத்தான். ஏற்கும் பெரும் புகழ் அப்படிங்கிற நம்மாழ்வாரே சொல்ற, ஏற்கும் பெரும் புகழ் வன்குருகூர் சடகோபன் சொன்ன அப்படின்னு. ஏன்னா திருவாய்மொழி பாடுறாரு இல்லையா, அது ஒரு பெரும் புகழ், அது இவருக்கு ஏற்கும், அது இவருக்கு தகும். அந்த ரீதியில எண்ணில் நினைத்து பார்த்தால் மிகு புகழேன், நல்ல புகழ் உள்ளவன் நான் தான். என்னில் மிகு புகழேன் யான் அல்லால், யான் அல்லால் என்னை தவிர அப்படிங்கிறத முன்வரையில சேர்த்துக்கணும். யானல்லால் என்னில் மிகு புகழார் யாவரே, என்னை தவிர என்னை காட்டிலும் புகழ் படைத்தவர் யார் இருக்க முடியும்? என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீல பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சு ஆள் பெற்று. என்ன ஆச்சு இப்படி எல்லாம் சொல்றீரே அப்படின்னா, ஆமா கண்ணனுக்கு தாசனாக நான் இருக்கேன். என்னுடையவன் கருஞ்சோதி கண்ணன், கருப்பாக இருக்கிறான், ஜோதிமயமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணன் கடல் புரையும் சீல பெருஞ்சோதி. கடல் கடல் புரையும் அப்படின்னா பெரிய தேஜஸை உடையவன். கடல் புரையும்னா கடல் மாதிரியான சுபாவத்தை உடையவன். கடல் புரையும் சீல, கடல் கடல் மாதிரியான சீலத்தை உடையவன், சுபாவத்தை உடையவன். பெருஞ்சோதி அப்படின்னா பெரிய ஒரு தேஜஸை உடையவன். அவனுக்கு என் நெஞ்சு ஆள் பெற்று, அவனுக்கு என் மனசானது அடிமைப்பட்டது. இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட மனசை உடைய நான் இருக்கிறேனே, நான் தான் என்னில் மிகு புகழேன். நினைச்சு பார்த்தா எனக்கு தான் மிகுந்த புகழ் அப்படிங்கிறது இருக்கு. யானெல்லாம் என்னின் மிகு புகழார் யாவரே, என்னை தவிர என்னை காட்டிலும் புகழ் படைத்தவர்கள் வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு. ஆக ஆழ்வார் இப்பொழுது அதிக சந்தோஷத்தாலே அருளி செய்கிற பாசுரம் இது. எம்பெருமானை பாடலாமா வேணாமா அப்படின்னு மாத்தி மாத்தி ஆராய்ந்து பார்த்து, எம்பெருமானே நீயே என்னை கொண்டு பாடவேன்னு சொன்ன உடனே எம்பெருமானும் சந்துஷ்டனாக சந்தோஷத்தோடு கூட மிகுந்த தேஜஸோடு கூட நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க, அப்ப ஆழ்வார் பாடும்போது என்னை காட்டிலும் மிகுந்த பாக்கியம் உள்ளவர்கள் யார் இருக்க முடியும், மிக்க பெரும் புகழ் உள்ளவர்கள் யார் இருக்க முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்லச்சு என்ன பண்ணணும் கேட்டா, என்ன கருஞ்சோதி கண்ணன், என்னன்னா என்னுடைய அர்த்தம். என்னுடைய கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீல பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சு ஆள் பெற்று. கடல் வண்ணனாக இருக்கக்கூடியவன், பெருஞ்சோதியாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு என் மனசு ஆளானது. ஆனான் அப்புறம் என்னில் மிகு புகழேன். நினைத்து பார்த்தால் நான் மிகுந்த புகழ் உடையவன் நான் தான். யானல்லால் என்னை தவிர பின்னையும்
என்னில் மிகு புகழார் மற்ற யாவர் அப்படின்னு மாத்தி மாத்தி வச்சுக்கணும். என்னை காட்டில் மிகுந்த புகழுள்ளவர் மற்ற யாவர், வேறு யாரு இருக்க முடியும் அப்படின்னு இப்படி அண்மையை வச்சுக்கலாம். சரி, என்னில் மிகு புகழார் யாவரே, என்னை காட்டிலும் மிகுந்த புகழுடையவர் யார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ ஆழ்வார் தன்னைத்தானே தான் மிகுந்த புகழுடையவன் சொல்றாரு, அப்படி சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது சாத்விகமாக பகவத் அனுகிரகத்தினாலே வந்த ஒரு அபிமானம், அவ்வளவுதானே தவிர இது என்னை மாதிரி லோகத்துல யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அது தப்பு. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, என்னை காட்டிலும் தர்மிஷ்டன் லோகத்துல யாரும் கிடையாது அப்படின்னா நகுஷன் உடனே கீழ் விழுந்துட்டான், சொர்க்கத்துல இருந்தான். என்னை காட்டிலும் புண்ணியசாலி யாரும் கிடையாது அப்படின்னா உடனே கீழ் விழுந்துட்டான், ஏன்னா புண்ணியம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இது புண்ணியத்தினுடைய கணக்கு இல்லை, பகவத் அனுகிரகத்தினாலே வந்த ஒரு அபிமானம். எனக்கு என்ன பாக்கியம் பெருமாள் இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதனால என்னில்னா என்னை காட்டிலும் அர்த்தம். என்னில் மிகு புகழார் ஏன் அவரே, என்னை காட்டிலும் மிகுந்த புகழுடையவர் யார் இருக்க முடியும். பின்னையும் மற்ற எண்ணில் மிகு புகழேன் யான் எல்லால். எண்ணில் மிகு, இரண்டாவது எண்ணில்ங்கிறது மூணு சுழி எண்ணு, நினைத்து பார்த்தால் மிகும் புகழையுடையவன் நான் தான் அப்படின்னு அர்த்தம். மிகு புகழேன் நான் தான், யான் அல்லால் என்னை தவிர பின்னையும் மற்ற யாவரே என்னில் புகழார், வேறு யார் என்னை தவிர புகழுடையவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சாதிக்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீல பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சு ஆழ்பற்று. என்ன என்னுடைய கருஞ்சோதி கண்ணன் அப்படின்னு, அதாவது தன்னுடைய வடிவழகை காட்டி என்னை ஆட்கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். கருஞ்சோதிங்கிறது அழகான விஷயம். கண்ணன் கருப்பா இருக்காங்கிறது தெரியும், அதே சமயம் ஜோதிஷா இருக்காங்க, பிரகாசமா இருக்காங்க. கருப்பு பிரகாசமா இருக்காது, பிரகாசம் கருப்பா இருக்காது. ஆனா கருப்பான திருமேனே ஒரு பிரகாசமா இருந்தா பல பல பலன் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணன் இருக்கானா. என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீல, மாதிரி கடல் வல்லனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. சீலத்திலே, சுபாவத்திலே, குணத்திலே கடல் புரையும். கடல் எப்படி எல்லாரையும் தன்னிடம் வைத்து காப்பாற்றுகிறதோ, கடல் எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதோ, அந்த மாதிரியான சீலத்தை உடையவன். என்ன கடல் புரையும் என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் தீர், கடலை போல ஒத்திருக்கிற சுபாவத்தை உடையவன். சீல பெருஞ்சோதிக்கு, அப்படிப்பட்ட பெருமை பெற்ற சோதியாக இருக்கக்கூடியவன். எம்பெருமானை சொல்லச்சல இங்க ஜோதிஷ்னு சொல்ற. சிவபாஷ்யத்துல ஜோதிர் அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. வேதத்துல ஜோதிஷ்னு சொன்னா பெருமான் அர்த்தம் தேஜஸ், ஒளி. பெருமாளை எப்படி ஜோதிஷ்னு சொல்லலாம்னு கேட்டா, பெருமாளை சொல்லல, அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கும் இல்லையோ திருமேனி, அது அப்படி பல பலன் ஜோதிர்மயமா இருக்கான். அதை வச்சுன்னு தான் பெருமாளை சொல்றது. திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லும் போது ஆதித்யவர்ணம் அப்படின்லாம் வேதத்துல சொல்றது இல்லையா, சூரியனை போல பிரகாசிக்க கூடியது அப்படின்னு. அந்த மாதிரி ஜோதி அப்படின்னாலும் சோதி அப்படின்னு தமிழ்ல சொன்னாலோ எம்பெருமானுடைய திருமேனியை குறிப்பதாக அர்த்தம். இது வேதத்துல பல இடத்துல வரும், ஒரு இடம் மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல வரும். அதனாலதான் என் கண்ணனை சொல்லும் போது கருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சோதி அப்படின்னு நான் சொல்றேன். கருஞ்சோதிங்கிறது கண்ணனை செல்லமாக சொன்னது. பெருஞ்சோதி அப்படின்னா எம்பெருமான் பெருமை பெற்ற ஜோதி. ஏன்னா அவனுடைய தேஜஸ்னால்தான் எல்லாருக்குமே தேஜஸ் வருகிறது. சூரியனுக்கு தேஜஸை கொடுத்து, சந்திரனுக்கு தேஜஸை கொடுத்து, நட்சத்திரத்துக்கு தேஜஸை கொடுத்து, அக்னிக்கு தேஜஸை கொடுத்து எம்பெருமான் பிரகாசிப்பவன். அதனால அவன் பெருஞ்சோதியாக இருப்பவன். பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சு ஆள் பெற்று, என் நெஞ்சானது ஆளாக ஆயிற்று, தாசத்தன்மையை பெற்று இருந்தது. அந்த பெற்று இருக்கிற என்னை காட்டிலும், அதனால தான் நான் பாட்டு பாடுறேன். ஏன்னா தாசபாவத்தோட பாட்டு பாடுறபடினாலே, இந்த தாசபாவம் மறக்காமல் என் நெஞ்சிலே இருக்கிறபடினாலே, முதல் பாட்டிலே சொன்னார் இல்லையா, நெஞ்சதான் துணைக்கு கூட்டிருக்க. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மோடு நீ கூடி, எம்மோடு நீ கூடி இயற்றுவாய்ன்னு சொன்னார் இல்லையா. அதனால அந்த ஜோதியோடு கூட என்னுடைய நெஞ்சானது ஆள் பெற்று எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கும் தன்மையை பெற்றது. பெற்று அப்படி இருக்கக்கூடிய என்னை காட்டிலும் பாக்கியசாலிகள்
இல்ல பெருமை பெற்றவர்கள் யார் இருக்க முடியும்? என்னில் மிகு புகழார் யாவரே பின்னையும் மற்றெண்ணில் மிகு புகழேன் யானல்லால். யானல்லால் மிகு புகழார் யாவரே நாங்கள் சேர்த்துக்கணும். என்னை தவிர பெரிய புகழுடையவர் யார் இருக்க முடியும்? என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீர பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சு ஆள் பெற்று பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீயே மற்ற யாராவாரும் நீ பேசில் எற்றேயோ மாய மாமாயவளை மாயமுறை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. முதல் வரி அழகா இருக்கு இல்லையா? பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீயே அப்படின்னு. இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் எம்பெருமானை பாடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தேன். ஆனால் எம்பெருமானே நீ என்னை பாடு அப்படிங்கிறதாக எம்பெருமானுடைய ஒரு அனுமதி ஒண்ணு கிடைத்தார் மாதிரியாக அது போல பாட ஆரம்பிக்கிறார். இப்போ நான் உன்னை பாடுகிறேன்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டா, நான் இன்னைக்கு இருக்கேங்கிறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். எப்படியானா நாளம் பிரபோ பவித்துமேவ குத பிரவருத்தி அப்படிங்கிறார் ஆள வந்தார். எம்பெருமானே உன்னாலதான் எல்லாருமே இருக்கா. அப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்றாளே அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்றான்னா இருக்கவே தானே ஸ்தோத்திரம் பண்றான். அப்ப இருக்கிறதும் உனக்கு அதீனம் தானே, அதனால எல்லாமே உனக்கு அதீனம் தான் அப்படின்னு. அந்த மாதிரி பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீயே, என்னை பெற்ற தாய் நீ, என்னை பிறக்க வைத்த தந்தையாக இருக்கக்கூடியவன் நீதான் எம்பெருமானே. எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவன் நீதான். ஏன்னா அம்மானா அம்மா குழந்தைக்கு சிலதெல்லாம் செய்து வைக்கிறான், அப்பா குழந்தைக்கு சிலதெல்லாம் செய்ய வைக்கிறார். எல்லாம் நீதான் செய்து வைக்கிறார். அதனால நீதான் எல்லாம். அற்றையார் ஆவாரும் நீ பேசில். இன்னும் வேற யார் யார் இருக்காரோ அவன் அம்மா அப்பா மாத்திரம் இல்லை, இன்னும் எனக்கு பலவிதமாக உதவி செய்யக்கூடிய அண்ணா முதலியவர்கள், ஆச்சாரியன் முதலியவர்கள், இவை எல்லாருமே நீதான் அப்படின்னு அர்த்தம். எற்றேயோ மாயா மாமாயவளை மாயமுலை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. நீ எனக்கு காட்டக்கூடிய நெறி, எனக்கு எந்த வழியிலே நீ உன்னை காட்டி தருகிறாய், அதுவே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம்னா நீ என்ன பண்ண, மாய மாமாயவளை மாயான்னு கூப்பிடுற. மாயா எம்பெருமானே மாயனே மாமாயவள் அப்படின்னு மகா மாயையோடு கூட வந்தவள் இந்த பூத்தனா. அந்த பூத்தனாவுடைய மாயமுலை வாய் வைத்த, அந்த பூத்தனா பால் கொடுக்கிறேன்னு வச்ச, அந்த பாலையும் சாட்டவனா இருந்து அவளுடைய உயிரையும் சேர்த்து சாட்ட ஒரு அகடித கடனா சாமர்த்தியம் உடையவன் ஆயிற்றேன். உன்னால முடியாதுன்னு எதுவும் கிடையாது. என்னை பாட வைத்தாய்னா பூத்தையனுடைய பாலை சாட்டாய்ங்கிறது எப்படியோ அதே மாதிரிதான் என்னை பாட வைத்தாய் அப்படிங்கிறது. அதனால அப்படி ஆச்சரியமான சக்தி உடையவன், மாயனாக இருக்கக்கூடியவன், மாமாயவனாக இருக்கக்கூடியவன், மகாமாயத்தை செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ அம்மா காட்டும் நெறி. அம்மா கூப்பிடுறார், மா நீ காட்டும் நெறி, நீ எங்களுக்கு காட்டக்கூடிய பிரகாரம் இருக்கொள்ளும் அது எற்றேயோ எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறாய், எப்படியெல்லாம் எங்களுக்கு உன் லீலையை காட்டு தருகிறாய் அப்படிங்கிற இந்த இடத்துல பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீயே அப்படிங்கிறது முக்கியம். பெரியவாச்சான் பிள்ளை அழகா ஒரு விஷயம் சொல்ற. பெற்ற தாய் நீயே, பிரஜை உண்டாகைக்கு நோன்பு நோற்று வயிற்றிலே தரித்து பிரஜைக்கு பாங்காக போஜன சயனாதிகளை நியமித்து பிறந்தால் அசுச்சி பிரசர்வாதிகளை தொட்டு அலைந்து வளர்த்து இதனுடைய ஹிதங்களையே சிந்திக்கும் தாயாவாயும் நீ. பெற்ற தாய் நீ ஏன்னா என்னை பெற்ற அம்மா நீ என்ன பெற்றதோடு முடியல. ஏன்னா பெறுதல் அப்படின்னாலே எப்படிங்கிறத ஆரம்பிக்கிற அப்படின்னு. முதல்ல நோன்பு நோற்று ஒரு குழந்தை பிறக்கணுவேன்னு மனசுல எப்பவுமே நினைத்து அதற்கான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி வயிற்றிலே குழந்தை வந்தப்புறம் என்ன கேட்டா, அந்த குழந்தைக்கு எந்த நோவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு பாங்காக தான் சாப்பாடு சாப்பிட்டு, அந்த குழந்தைக்கு பாங்காக தான் நடந்து, அந்த குழந்தைக்கு பாங்காக தான் சயனித்து கொண்டு, எப்படி படுத்துட்டா குழந்தைக்கு பாங்கா இருக்கும் அப்படி எல்லாம் சயனித்து கொண்டு, இப்படி மொத்தமே குழந்தைக்காகவே தன்னை மாற்றிக்கொண்டு, அதுக்கப்புறம் குழந்தை பிரசவம், அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு,
அதுக்கப்புறம் பிரசவித்தவன் குழந்தைக்கு ஆகாரங்கள்லாம் கொடுக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தையாண்டே அசுத்தமான குழந்தையாண்டிய உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் மாற்றி சுத்தமாக்க வேண்டி வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர்த்து இத்தனையும் பண்றவள் அம்மா. பெற்ற தாய் அப்படின்னா பெற்ற தாய் பண்ணக்கூடிய அளவு யாரும் பண்ண போறது இல்லை. என்ன ஆனாலுமே பெற்ற தாய் அளவு ஹிதமும் யாரும் பண்ண போறது இல்லை. ஆனா அது அத்தனையும் பகவான் இப்ப பண்றானா. குழந்தைய அம்மா இந்த சரீரம், குழந்தையினுடைய சரீரத்தை வளர்க்கிறான். சரீரம் தானே மாதா சமம் நாஸ்தி சரீர போஷணம் அப்படிங்கிற சரீரத்தை வளர்க்கறதுல அம்மாவுக்கு சமம் கிடையாது. அம்மா தான் குழந்தைய நல்லா வளர்ப்பா. அந்த மாதிரி ஆத்மாவை வளர்க்கிறவர் அப்படின்னா எப்படி இந்த குழந்தைக்கு எப்படி போஷாக்கெல்லாம் கொடுத்து வியாதி எல்லாம் வராம பாக்குறாளோ அந்த மாதிரி ஆத்மாவுக்கும் அது ஞானத்தோடு கூட அது வளரணும். வளர்க்க எல்லாத்தையும் கொடுக்கிறோம் எம்பெருமான் ஆனபடினால பெற்ற தாய் நீயே, நீ தான் பெற்ற தாய் அப்படிங்கிற இந்த ஆத்மாவோட இருக்கக்கூடிய ஒரு பந்தம். தாயாருக்கு எப்படி குழந்தையோட கூட நெருங்கின பந்தம் இருக்கும், அந்த குழந்தைக்கு ஹிதம் மட்டுமே செய்யக்கூடியவராக தாயார் இருந்து கொண்டு அந்த குழந்தையை வளர்க்கிறாரோ அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவை வளர்க்கிறவன் நீதான். அதனால பெற்ற தாய் நீயே, என்னை பெற்ற தாயாக இருக்கக்கூடியவர் நீதான் எம்பெருமானி. பிறப்பித்த தந்தை நீயே. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அது அப்பாவுடைய குழந்தை அப்படின்னு இருக்கு. அதனால பிறக்க வைத்தவர் யாருன்னா அப்பா தான். அம்மா கிட்ட இருந்து பிறக்கிறார், ஆனா பிறக்க வைத்தவர் அப்பா. நான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா இந்த ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற நீ அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அந்த கொடுக்க வைக்கிறவனும் நீதான். நீ கொடுக்கும்படியாக நாங்க ஏதாவது பண்ணிருக்கோமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நீயே உன்னுடைய கருணையினாலே ஏதோ அஜ்ஞாத சுக்கிரதம் உதாரணம் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இத்தனை க்ஷேமத்தை கொடுக்கிற. சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரியாக எம்பெருமான் நமக்கு இத்தனை க்ஷேமம் கொடுத்துருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன க்ஷேமம்னா சரீரக்ஷேமம் யோகக்ஷேமம் மட்டும் இல்லாமல் ஆத்மக்ஷேமம் கொடுத்துருக்கான். பெருமாளை பத்தி ஞானம் இருக்கு, பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. சில காலக்ஷேபங்கள்லாம் கேட்க முடியறது, சில பாராயணங்கள்ல அன்வைக்க முடியறது, எல்லாம் முடியறது. ஏதோ நமக்கும் இத்தனையும் பண்ணி வச்சிருக்கான் எம்பெருமான். அப்ப இத்தனையும் பண்ணி வச்சதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன கேட்டா நம்ம என்ன போன ஜென்மத்துல அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோமோ, ஒருவேளை இந்த ஜென்மத்துல இத்தனை ஞானத்தோடு கூட இத்தனை பக்தியோடு கூட இத்தனை கைங்கரியத்தோட பண்ணுவதற்கு முன்னாடி பூர்வ ஜென்மங்கள்ல ஏதாவது பெரிய புண்ணிய காரியங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஏன்னா நம்ம பத்தி நமக்கே தெரியும். பின்ன எம்பெருமானே கொடுக்குறான், நாம எதுவும் பண்ணல, இதை பார்த்து கொடுக்கல, அவனே கொடுக்குறான். அஜ்ஞாத சுக்கிருத்தம் யாதிர்ச்சிக சுக்கிருத்தம் முதலானதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதோ எப்போ தெரியாத பண்ண நம்மளுடைய புண்ணியத்துக்கு பலன் தரேன்னு ஆரம்பித்து மேலும் மேலும் இப்படி பரம்பரையை பிரயோஜன பரம்பரை பல பரம்பரைகளை உண்டாக்குகிறான் எம்பெருமான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றது. அதனால பெற்றவனும் எம்பெருமான் தான், பிறப்பித்தவனும் எம்பெருமான் தான். அப்படின்னா இந்த பலனை எல்லாம் கொடுக்கிறவன் ஆத்மாவுக்கு எம்பெருமான் தான். இந்த கொடுக்கும்படியாக ஏதாவது புண்ணியம் பண்ணேனா எதுவும் கிடையாது, அதுவும் அவனுடைய கருணையால தான் கொடுக்கிறான். எம்பெருமானுடைய கருணையினாலே ஏதோ சில வியாஜங்களை வைத்துக்கொண்டு அஜ்ஞாத சுக்கிருதம் யாதிர்ச்சிக சுக்கிரம் முதலான வாதங்களை வைத்துக்கொண்டு செய்கிறான். அந்த மாதிரி ரீதியில நான் உன்னை இப்பொழுது திருவாய்மொழி பாடி கொண்டிருக்கிறேன்னா பாட வைத்தவன் நீ, பெற்ற தாய் நீ. ஏன் பாட வைக்கும்படி என்கிட்ட ஏதாவது நல்லது இருக்கா? முன்னாடி பூர்வ ஜென்மத்தை ஏதாவது பண்ணா ஒண்ணும் கிடையாது. பிறப்பித்த தந்தை நீயே, ரெண்டுமே நீதான். மற்றையார் ஆவாரும் நீ பேசில், இன்னும் மற்றையாக இன்னும் வேற யார் யார் இருக்காரோ எல்லாமே நீதான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அம்மா அப்பா மட்டும் இல்ல, ஒரு குழந்தைக்கு நல்லது செய்யறதுக்கு 4 பேர் இருப்பா இல்லையா குடும்பத்திலையும், எல்லாரும் நீதான். இங்கேயும் வியாக்கியானத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா அம்மா இருக்கார், அப்பா இருக்கார், அதுக்கு மேல முக்கியமானவர்னா ஆச்சாரியர். ஆக மற்ற யார் ஆவாரும்னா அம்மா அப்பா தவிர வேற எங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனாகவும் நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போ ஆத்மாவுக்கு நன்மை பார்க்கும் ஆச்சாரியன் ஆவாயும் நீ. தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவை எல்லனுமாய் எஞ்சலில் அமரர் கொள்முதல் மூவர் தமுள்ளும் ஆதியேன்னு ஆழ்வார் திருவாவில சாதிக்கிறார். அம்மாவாக இருக்கார், அப்பாவாக இருக்கார் எம்பெருமான்.
அதோட இல்ல, இன்னும் என்னென்னவோ எல்லா சகலவித பந்துவாக இருக்கான். அதனால மற்ற யார் ஆவாரும் நீ பேசில் எற்றையோ மாயா. எற்றையோ என்ன விதமோன்னு அர்த்தம். இங்க எம்பெருமானை கூப்பிடும்போது ரெண்டு பதம் இருக்கு. ஒண்ணு மாயான்னு இருக்கு, இன்னொன்னு அம்மா அப்படின்னு ஒண்ணு சொல்ற. மாயா ஆச்சரியமானவனே, என்ன என்னை கொண்டு பாட வச்சிருக்கானா, இதை காட்டுல ஆச்சரியம் எதுவுமே கிடையாது. அகடித கடனீதே சக்தி ஆவிஷ்கிருதாசியாதுன்னு பாதுகாசாஸ்திரத்தை வரும். எம்பெருமானுக்கு அகடித கடனா சக்தி இருக்கான். சேராததையும் சேர்க்கக்கூடிய அளவு சக்தி உண்டு எம்பெருமானுக்கு. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னையும் திருவடியும் சேர்த்து வச்சுட்டாங்க சுவாமி தேசிகர். பெருமாள் திருவடியையும் என்னுடைய தலையையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இது சேரவே சேராம இருந்தது, எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமா சேராம இருந்தது. சேராம இருந்த என்னுடைய தலையை பெருமாள் திருவடியோடு சேர்த்து வைத்து விட்டாய். இதான் அகடித கடனீதே சக்தி ஆவிஷ்கிருதாசியா. அடியோட சேரவே சேராதுன்னு நினைச்சிருந்தது, கடைசியில பெருமாளுடைய திருவடியோட சேர்ந்திருக்கு. அப்படிங்கிற ரீதியில மாயா அம்மா ஆச்சரியமானவன் நீ, என்னையும் கூட பாட வைத்தவன், என்னையும் கூட உன் திருவடியிலே சேர்த்து வைத்தவன். அப்படி ஆச்சரியமானவன்கிறதுக்கு ஒரு உதாரணம் எட்டேயோ மாயா மாமாயவளை மாயமொழி வாய் வைத்த. மாமாயவள் மகாபெரும் வஞ்சனம் பண்ணக்கூடியவள் பூத்தனை. அவளை மாய்ந்து போகும்படி முலை வாய் வைத்த, அவனுடைய ஸ்தன்யவானம் பண்ணின கிருஷ்ணன். எற்றையோ மாய மாமாயவளை மாயமுலை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ மாயங்கள் இருந்தா கூட முதல்ல நடந்த மாயம் நமக்கு தெரியும், பூதனா மோட்சம் அப்படிங்கிறது. ஒரு சின்ன குழந்தை பூதனைக்கு மோட்சம் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் விஷம் கொடுக்க வருந்த போது அவளையே மாய்க்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவள் மாயத்தோட வந்தாள், கண்ணனை ஏமாத்தணும், விஷத்தை கொடுக்கணும். ஆனா இவன் மாமாயன். பூத்தனையை சொல்லிச்ச மாமாயல் இருக்கு. மாமாயவளை மாயவளை வைத்த அப்படின்னு மாமாயவளைனா கண்ணன் மாயன்னு வச்சுக்கலாம். மாய்ந்து போகும்படி முலைவாய் வைத்த நீ காட்டும் நெறி, நீ காட்டக்கூடிய ஒரு பிரகாரம், நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதை எங்களுக்கு காண்பித்த விதம் அது எற்றையோ என்னமாக இருக்கிறது. இங்க பூத்தனா மோட்சம் அப்படிங்கிற வைபவத்தையும் தன்னை கொண்டு பாட வைத்தான் அப்படிங்கிற வைபவத்தையும் சேர்த்து சொல்ற. இங்க என்னை பாட வைத்ததும் உன்னுடைய மாய காரியத்திலே ஒன்னாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ. பூத்தனா மோட்சத்துல என்ன ஒரு கதைன்னா, நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லும்படியாக தாய் வேஷம் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன் பூத்தனா. அந்த குழந்தை பார்த்தா தன்னை அம்மான்னு நினைச்சுக்கணும். இந்த குழந்தைகள்லாம் அம்மா எடுத்துட்டாதான் வரும். குழந்தைகளுக்கு தெரியும் அம்மா எப்படி இருப்பான்னு. அதாவது என்ன கேட்டானா, சின்ன கை குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அம்மாவனுடைய வாசனை தெரியுமா, அம்மாவனுடைய வாசனை, அம்மாவனுடைய இதய துடிப்பு, இது எல்லாமே குழந்தைக்கு தெரியுமா. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அதான் 10 மாசம் அம்மாவோட கூட தானே இருந்திருக்கு, அதனால நன்னாவே தெரியும். அப்ப பூத்தனை என்ன பண்றான்னு கேட்டா, அந்த குழந்தை தன்னை அம்மாவாவே நடிச்சுக்கணுங்கிறதுக்காக யசோதை பிராட்டியை பார்த்து அதே மாதிரி வேஷம் போட்டுக்கிறான். கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வேஷம் போட்டுன்னு வந்தா இங்க கிருஷ்ணன் கிட்ட வரும்போது கிருஷ்ணன் பாக்குறான், இந்த ஒரு அம்மா வந்திருக்கான். இது யாரு? நான் ஏற்கனவே கண்ணனுக்கு பெற்ற தாய் வளர்த்த தாய்ன்னு 2 தாய் இருக்கா, யசோதா தேவகி. இப்போ 3வது ஒருத்தி வராளே, இவள் யாரும் பாக்குறான். அப்புறம்தான் இவ வேஷம் போட்டு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை மாய்க்கிறான் இருக்கு. இப்ப என்ன கேட்டான்னா, பெற்ற தாய் நீ ஏன் எம்பெருமானே, என்னை பெற்ற தாய் நீதான், மற்றது யாரும் கிடையாது. மற்றவாள்லாம் பூத்தனை மாதிரி அப்படிங்கிற. மற்றவாள்லாம் யார் அப்படியே? இப்ப என்னைன்னா இந்த இடத்துல ஆத்மான்னு அர்த்தம் முதலே சொன்னேன். ஆத்மாவை பெற்ற தாய் நீ, சரீரத்துக்கு அம்மா மாதிரி தான் ஆத்மாவுக்கு பகவான். ஏன்னா சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆத்மாவுக்கு சைத்தன்ய ஸ்தன்யதாயினே. குழந்தை பிறந்தா குழந்தைக்கு பால் வேணும்,
அது மாதிரி அந்த குழந்தையோட உடம்புல ஆத்மா பிறந்தா அந்த ஆத்மாவுக்கு ஞானம் வேணும். இப்ப ஞானத்தை கொடுத்து ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து 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 நல்ல ஞானவானாக நல்ல பெரியவனாக ஆக்கணும். இதெல்லாம் எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பெற்ற தாயாக எம்பெருமான் இருக்கான். ஆனா இதே சமயம் வேற யாராவது தாய்ன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுக்கோங்க, பூத்தனை மாதிரி. அது யார் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானை தவிர வேற யாராவது நான் ஞானம் கொடுக்குறேன், ஆச்சாரியர்களை தவிர வேற யாராவது நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன்னு வராளையும் அவன பூத்தனா மாதிரி. குறிப்பாக நம்முடைய அஜ்ஞானம்னு சொல்றான். நமக்கு அஜ்ஞானம் அவித்யான்னு ஒண்ணு இருக்கு. அவித்யா பூத்தனோன்முக்தைன்னு தேசியம் சொல்ற. பூத்தனாங்கிறவள் அவித்யா மாதிரி. அவித்யானா அஜ்ஞானம்னு அர்த்தம். நமக்கு ஒரு பக்கம் ஞானம் வரத்துக்கு எம்பெருமான் இருக்கான்னா, இன்னொரு பக்கம் அஜ்ஞானம் வரத்துக்கு சில பேர் இருக்கா. குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கே அப்படிதான் ஞானம் வளரூட்டாம பண்றதுக்கு நிறைய இருக்கு. இப்ப அவெல்லாம் பூத்தனா அம்மா, எம்பெருமான் தான் பெற்றதாய் நீயே, பெற்றதாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீயே, என்னை பிறக்க வைத்து. நான் முதலே இதுக்கு அர்த்தம் சொன்னேன். எம்பெருமான் நம்மை படைத்தான்னா படைப்பதற்கு இந்த மாதிரி பாகவதனாக நம்மை படைப்பதற்கு காரணமான சுகிருதம் எதுவும் இல்லாட்டா கூட கருணையினாலே எம்பெருமான் படைக்கிறான். அதனால பிறப்பித்த தந்தை. மற்ற யாராவாரும் நீ பேசில் நான் பேச ஆரம்பிச்சானா மற்ற யாவாரும் இன்னும் யார் யார் இருக்காளோ, அதாவது ஆச்சாரியர் முதலானவர்களாக எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியவர் நீ. எற்றேயோ மாமாயவளை மாய முறை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. அம்மானே கூப்பிடுற சுவாமின்னு அர்த்தம். நீ காட்டக்கூடிய பிரகாரம், நீ காட்டக்கூடிய விதம் ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னா மாயவளை மாய முறை வாய் வைத்த, அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளுடைய பாலை குடித்து, பூதினுடைய பாலை குடித்து, அவளுடைய உயிரையும் குடித்து, அவள் கொடுத்த விஷத்தையும் குடித்து, அவள் கொடுத்த பாலையும் கொடுத்து, அவளுடைய உயிரையும் குடித்து, அதுக்கப்புறம் அவளுடைய பாபத்தையும் குடித்து அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். அதனால மாமாயவளை வாய முலை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. அப்படி நீ காட்டக்கூடிய பிரகாரம் எத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது மாயனே இறைவனே. அந்த மாதிரி என்னையும் பாட வைக்கிறா இல்லையா, இதுவும் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எரி காட்டி நீங்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டிதியோ மேனாள் அறியாமே என் செய்வான் எண்ணினாய் கண்ணனே ஈதுரையாய் என் செய்தால் என் படும் யாம். எரி காட்டி நீக்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டிதியோ மேல் நாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் கண்ணனே ஈதுரையாய் என் செய்தால் என் படும் யாம். எம்பெருமானே என்னை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டுக்கு சுருக்கமா. நீ என்னை பாட வைக்கிறாய், அதெல்லாம் சரி. இப்போது எனக்கு என்ன கொடுக்க போறாய்? ஞானம் கொடுக்க போறியா? பக்தி கொடுக்க போகிறாயா? சரணாகிதி பண்ண வைக்க போகிறாயா? என்ன பண்ண போகிறாய்? இல்ல வேற ஏதாவது உபாயம், என்ன பக்தி யோகம் பண்ண வைக்க போறியா? நெறி காட்டி நீ குதியோ, நெறினா உபாயம். ஏதாவது உபாயத்தை காப்பித்து இந்த உபாயத்தை நீ பண்ணின்று அப்படின்னு சொல்லி நீக்குதியோ, என்னை விட்டு பிரிஞ்சிடுவியா? நீ அதை பண்ணிக்கோ, பண்ணி நீ பரல பித்துக்கோன்னு சொல்லுவியா? அதாவது சரணாகிதி பண்ணா என்ன கேட்டான்னா, சரணாகிதி பண்ணா எம்பெருமான் பலம் கொடுக்கறான். அப்போ நீ என்ன பண்றன்னு கேட்க மாட்டான். ஏன்னா சரணாகிதின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதனால பக்தி யோகம் பண்றான்னு நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அந்த மாதிரி என்னை நெறி காட்டி நீக்குதியும், ஏதாவது உபாயத்தை காட்டி என்னை பிரித்து வைத்து விடுவாயான். நின்பால் கருமாம் உரிமேனி காட்டுதியோ, அப்படி இல்ல கருமாம் உரிமேனி, கருத்ததாக மாமரம், அந்த மாமரத்தின் தளிர் போன்ற உன் திருமேனி, அந்த திருமேனி காட்டுதியோ, அந்த திருமேனியை எங்களுக்காக நீ காண்பிக்கிறாயா? ஏதாவது உபாயம் எல்லாம் பண்ணு, ஆத்துக்கு போய் உட்காந்து உபாயம் பண்ணுன்னு சொல்றியா? இல்ல உன்னுடைய திருமேனியை காண்பித்து இதை சேவிச்சென்று அப்படின்னு சொல்ல போறியா? என்ன பண்ண போகிறாய்? மேனாள் அறியோமே என் செய்வான் எண்ணினாய். மேல் நாள்
இவன் வரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்ண போறோம்? நாங்கள்லாம் அறியாமையாய் இருந்த எங்களை என் செய்வான் என்னாய், எங்களை என்ன செய்ய வைக்கணும் நீ சங்கல்பம் பண்ணுகிறாய், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீ சங்கல்பித்திருக்கிறாய். கண்ணனே ஈதுரையாய் என் செய்தால் என்படும் யாம், என் செய்தால் நீ என்ன வேணுமானாலும் பண்ணிக்கொள், அப்படி நீ பண்ணாத போனால் என்படும் யாம், நாங்க என்ன பட்டோம் என்ன படுவோம்னு என்ன பாடுபடுவோம் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் செய்து நீ பரமபதத்திலே கொண்டு வைத்தால் அதுவும் நல்லது. ஆனால் ஒன்றும் செய்யாம இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? என் செய்தால் என்படும் யாம். இத பார்க்கலாம். நெறி காட்டி நெய்க்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ. ஒரு உபாயத்தை காட்டி, அதாவது என்னையன் செய்கின்றாய் அப்படின்னு வரும். எம்மானே என் வெள்ளமூர்த்தி என்னையன் செய்கின்றாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், நீ என்னை என்ன செய்ய போகிறாய்? என்னை கொண்டு சரணாகதி பண்ணி வைக்க போறியா, இல்ல என்னை கொண்டு பக்தி யோகம் பண்ணி வைக்க போறியா, இல்ல ரெண்டுமே இல்லாமல் வெறும் உன்னை அனுபவித்துக் கொண்டு இருக்க சொல்ல போறியா, என்ன பண்ண போகிறாய்? இதுல நெறி காட்டி நீக்குதியோன்னு சொல்ற. உபாயத்தை பண்ண சொல்லி காண்பித்து என்னை பிரித்து விடுவாயான். அதான் என்ன தாற்பயம் கேட்டா, சரணாகதி பண்ணுவான் எம்பெருமானோட சேர்ந்திருக்கான், எம்பெருமானுடைய திருமணியை சேவித்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கான். பக்தி யோகம் பண்றவன பெருமான் என்ன பண்ற, நீ பண்ணிக்கோ, பண்ணி அதனுடைய பலனை நீ அனுபவிங்கிற. சரணாகதி பண்ண நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் உனக்கு மோட்சம் தரேன் அப்படின்னு தங்கிட்ட வச்சுக்கிறார். பக்தி யோகம் பண்றவன உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு அவனை கைவிடுகிறார். அதுதான் நெறி காட்டி நீ குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ. இல்ல உன்னுடைய அழகாக இருக்கக்கூடிய நின்பால்னா உன்னிடத்தில் என்று அப்படின்னு. நெறி காட்டி நீ குதியோ நின்பால் அப்படி வச்சுக்கோங்க. உபாயத்தை எல்லாம் காண்பித்து எனக்கு புரிய வைத்து உன்னை விட்டு என்னை பிரித்து விடுவாயா, இல்ல கருமா முறிமேனி காட்டுதியோ, ரொம்ப கரியதான மாமரம் அந்த மாமலரின் தளிர் போன்ற உன்னுடைய திருமேனியை காண்பிப்பாயா. கருமா முறிமேனி காட்டுதியோ. வான் தளிர் அப்படின்னு சொல்றபடினாலே பெருமாளுடைய திருமேனி அதனுடைய தளிர் எப்படி மிருதுவா இருக்குமோ அந்த மாதிரி மிருதுவாக இருக்கக்கூடியவன். கருமா முறிமேனின்னு சொன்னபடினால ஒரு கருத்த திருமேனின் உடையவன், அதிலேயும் மார்தவத்தோடு கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மேனான் கருமா முறிமேனி காட்டுதியோ அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இல்ல மேனாள் அறியோமே என் செய்வான் என் நினாய் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மேனாள் அப்படின்னா மேனாள்னா மே வரக்கூடிய நாள் ஒரு அர்த்தம், முன்னாடி இருந்த நாள் ஒரு அர்த்தம். இனிமே உன்னுடைய கருமா முறிமேனி காட்டுதியோ அப்படின்னு மேனாள் அங்க சேர்த்துக்கலாம். அப்படி கேட்டா மேனாள் இனிமே வரக்கூடிய நாளாலே அறியோமே என் செய்வான் என் நினாய், நீ என்ன செய்ய போகிறாய், எங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாய் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவில்லையே. என் செய்வான் என்ன செய்வதற்காக எண்ணினாய் சங்கல்பித்திருக்கிறாய். கண்ணனே ஈதுரையாய், கண்ணனே இந்த விஷயத்தை நீ எங்களுக்கு சொல்லி வை. என் செய்தால் என்படும் யாம், நீ என்னென்னவோ செய்தால், எங்களை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தால், எங்களை கொண்டு சரணாகதி பண்ண வைத்தால், இதெல்லாம் செய்தால் என்படும் யாம், எங்களை கொண்டு நீ கடைசியில எல்லாத்தையும் பண்ணி பரமபதத்திலே கொண்டு போய் வைத்தால், அப்போ நாங்கள் என்ன படுவோம் என்ன படமாட்டோம் அப்படின்னு ஆயிட்டோம். அதாவது நீ எல்லா நன்மைகளையும் நீ செய்து கடைசியிலே கைவிட்டால் வச்சுக்கணும். என் செய்தால் என்படும் யாம் அர்த்தம் எதாச்சும் என்ன இருக்காங்க கேட்டான்னா, எத்தனை நன்மையை பண்ணினாலும் நீ கைவிட்டால் நாங்கள் என்ன அனர்த்தத்தை அடைய மாட்டோம். இப்படியெல்லாம் பண்ணுகிறாய்,
எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், எங்களை பாட வைக்கிறார், எங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறார், எங்களை கொண்டு சரணாகதி பண்ண வைக்கிறார். எல்லாம் செய்தாலும் என் படம் யாம் அப்படின்னா, நீ என்னை கைவிட்டாலும் ஒண்ணு வச்சுக்கணும் இங்க. இனி கைவிட்டால் நாங்கள் என்ன பட மாட்டோம், எங்களுக்கு என்னென்ன அனர்த்தம் உண்டோ மொத்த அனர்த்தமும் வந்து சேரும் அப்படின்னா, எல்லா உயர்த்தியும் செய்து பரமபதத்திலே கொண்டு போய் வைத்தால் நீ தவிர்த்த பிராதிகூல்யத்திலே போய் நில்லேனோ, என்னை என் கையிலே காட்டி தந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ எல்லாத்தையும் பண்ணிட்டோம், கடைசியில சரி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு எப்பாவது ஒரு தடவை சொன்னால் போறோம், உடனே அது எங்களுக்கு அனர்த்தம். அது ஆரம்பத்துல இருந்தாலும் சரி, நடுவுல இருந்தாலும் சரி, கடைசியில இருந்தாலும் சரி. ஆரம்பத்துல ஞானம்ங்கிற பிறக்கும்போது நீங்களே ஞானத்தை பார்த்துக்கோங்க அப்படின்றதுனால அனர்த்தம். இல்ல நடுவுல பக்தி யோகம் எல்லாம் பண்ண வச்சு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னா அனர்த்தம். இல்ல பரம்பரத்துக்கே போனாலும் அங்கேயே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் அனர்த்தம் தான். அப்படின்னு என்னை என் கையிலே காட்டி தந்தால் நான் என்ன ஆகுது, என் செய்தால் என் படும் யாம் என்ன படமாட்டோம் அப்படின்னு. அப்ப என் செய்தால் அப்படின்னா என்னுடையதாக செய்தால்னு வச்சுக்கோங்க. என்னுடையதாக செய்தால், என்னுடைய கர்மத்தை நானே பார்க்க வேண்டும் என்பதாக செய்தால் என் படுவோம் நாங்கள் என்ன படமாட்டோம், எல்லா துக்கத்தையும் படுவோம் அப்படின்னு அர்த்தம். அதனாலே எங்களை எங்கள் கையிலே காட்டி விடாதே, எங்களை உங்கள் கையிலே வைத்துக்கொள். நீ எங்களை கொண்டு என்ன வேணுமானாலும் செய்து கொள், பாட வைத்துக்கொள், பேச வைத்துக்கொள், இல்ல வெறுமை இருக்கும்படி வைத்துக்கொள், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. அதாவது அழகா இங்க ஒரு விஷயம் சொல்ற, மா சுச்சகா, கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா, சோகம் தவிர்க்கவும் அப்படின்னு. அதை எங்களுக்கு சொல்லு. நீ அங்க போ இங்க போலாம் சொல்லாத, மா சுச்சகா அப்படிங்கிறது மாத்திரம். ஏன்னா உன்னை நம்பி வந்து விட்டோம், உண்மையை எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. நெறி காட்டி நீ குதியோ, நின்பால் கருமா முறிமேனி காட்டிதியோ, மேல் நாள் அறியோமை அறியாதவர்களாக இருக்கக்கூடிய எங்களை. அனாதிகாலமாக உன்னை அறியாமல் இருந்த எங்களை, மேல்நாள் அறியோமை. மேல்நாள் அறியோமை, மேல்நாள்ங்கிறதுக்காக ரெண்டு அர்த்தம் சொன்னேன். காலமாக அறியாமையுடன் இருந்த எங்களை, அறியோமே என் செய்வான் என்னாய், அப்படிப்பட்ட எங்களை என்ன செய்வதற்காக நீ சங்கல்பித்திருக்கிறாய் கண்ணனே அப்படின்னு. ஈதுரையாய், இந்த விஷயத்தை சொல்லு. எந்த விஷயத்தை சொன்ன கடைசியில் ஆசைப்பட்டான்னா மா சுச்சகாங்கிற விஷயத்தையாவது சொல்லு. நீங்களாம் வெளியில எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம், என்னிடமே இரு அப்படிங்கிறத சொல்லு. என் செய்தால் என்படும் யாம், என் செய்தால் எங்களுடையதாக செய்தால் நாங்கள் என்ன பாடுபடுவோம் அப்படின்னு அர்த்தம். எதி காட்டி நீக்குதியோ, நின்பால் கருமா முறிமேனி காட்டிதியோ, மேனாள் அறியோமே என் செய்வான் என்னாய் கண்ணனே ஈதுரையாய், என் செய்தால் என்படும் யாம். அதனாலே இந்த பாட்டுல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் தான் நம்மை பாட வைக்கிறான். இனி என்ன செய்ய போகிறோனோ அதை எம்பெருமான் தான் செய்யணும். எங்களை எந்த நிலையிலுமே கைவிடாமல் எம்பெருமானே எங்களை கொண்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்க வேணும் அப்படிங்கிறதை முக்கியமாக சொல்லுகிறார். யாமே அருவினையும் செய்யும் என் நெஞ்சினார் தாமே அணுக்காராய் சார்ந்தொழிந்தார், ஊமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா நின் பாத தருகு அப்படிங்கிற பாசத்தினுடைய அர்த்தத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.